உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளின் யாவரை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் 6வது பிறந்த நாளை கொண்டாடும் ஜீசன் அந்தோனி, 46வது பிறந்த நாளை கொண்டாடும் மேரி, பிரமிளா, செல்சியா. இதை திருப்பலியின் மரித்தன் மரிய, புஷ்பம், பிரதீப், கேப்ரியல், நெல்சன், ஆண்ட்ரூஸ், பிரியான்மலை பாற்றுக்காக இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. சகோதர சகோதரிகளை தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வதாக.
எங்கள் பாவங்களில் விடுபட்டு இடுவோமாகவே. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். இது ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில், ஆண்டவரின் கோயில் என்னும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்திக் கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த நாட்டில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்துக்கும் என்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்கச் செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யானை இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோயிலுக்குள் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவருப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோயில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதே. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது புறவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது புறவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. ஆண்டவரே, உமது புறவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கும் கூடு கிடைத்துள்ளது. பல்லவி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. ஆண்டவரே, உமது புறவிடம் எத்துணை அருமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாக இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே, உமது புறவிடம் எத்துணை அருமையானது. உள்ளத்தில் ஊன்றப்பட்ட
அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உம்மை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி கூப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆண்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளுடன் காணப்பட்டது. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகள் அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உன் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென்று கட்டுகளாய் கட்டுங்கள். கோதுமைகளையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் எவ்வாறு இஸ்ராயல் மக்களுக்கு எச்சரிக்கை தருவதற்காக கடவுள் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றார். கோவிலின் வாயிலில் நின்று நீ இப்படியாக சொல். அந்த இஸ்ராயல் மக்கள் உள்ளத்தில் ஒன்றும் செயல்பாட்டில் ஒன்றும் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். என்னிடமிருந்து மிகவும் அகன்று வாழ்கின்றார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்த சொல் என்று கூறுகின்றார். உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களுக்கு குடியிருக்கச் செய்வேன். ஆகவே சீர்படுத்த வேண்டும் என்றால் ஒரு பட்டியலை தருகின்றார். எந்தெந்த விதத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று. நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவர் முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அனாதைகளையும் கைப்பெண்களையும் கொடுக்காதிருந்தார், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தார். எனவே இங்கே இறைவன் சொல்வது, அவர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே இந்த உறவு நிலைகள், ஒருவர் மற்றொரு இருக்க வேண்டிய ஒரு உறவு முறைகள் நிலைகள், இவைகளை சீர்படுத்த அழைக்கின்றார். மனிதர்களாகிய நாம் குறைபாடுகள் நிறைந்தவர்கள் உண்மைதான். இருப்பினும் நிறைவை நோக்கி வாழ்வதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள். ஆகவே சிறப்பான ஒரு விதத்தில் அழைப்பினை பெற்று வாழ கிறிஸ்தவர்களாகிய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் மற்றவர்களை விட நாம் நம்முடைய வாழ்வு சற்று உயர்ந்தே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வு நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழப்பட வேண்டும். எனவே பரிசுத்த தலத்தில் வாழப்பட வேண்டும் என்பதை இங்கு இறைவன் குறித்து காட்டுகின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வாழ்வுக்கும் வழிபாட்டுக்கும் இடையே ஒத்தமை இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். இன்று அன்னை மரியாவை நினைவு கூறுகின்றோம்.
அன்னை மரியா இவ்வாறு என்றுமே எப்பொழுதுமே இறைவனை மையமாக கொண்டு வாழ்ந்தவர், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர். எனவே அவர் நமக்கு முன்மாதிரியாக மாத்திரமல்ல, சிறந்த பரிந்து பேசுபவராகவும் இருக்கின்றார். நாம் புனித வாழ்வை, பரிசுத்த வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அந்த பாதையில் நடக்க வேண்டும், புனித பாதையில். எனவே அன்னைக்குரிய பரிந்துரையின் பயனாக நம்முடைய வாழ்வை சீர்படுத்துவோம். நமக்குள்ள இடையூறுகள், இடைஞ்சல்கள், பாவங்கள், இருள் சூழ்ந்த நன்மைகள் என்னவென்று நாம் அறிவோம். ஆகவே இவைகளை சீர்படுத்தவே இறைவன் அழைக்கின்றார். இவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்காக வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உடையதமான இப்பலி எல்லாம் நல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமணி தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமக்கு எல்லையற்ற அருள்துணையாக, உமக்கு நிலையான முறையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நீலி எழுப்புங்கள். ஆண்டவரே
அவருடைய நன்றி கடந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இறக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றனர். திருமுனை காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகுமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்போம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு கொடுக்கிறோம். திருமணின்று மக்கு மொழியுக்குரிய தகுந்தவளை நீங்கள் ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன்
ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூந்தவர்களாய் இருந்தோராயும் புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். திருமணம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அல்லாத உலகில் இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை மீட்டரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தொள்கிறார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செல்வரி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செல்வரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
யூபிலி ஆண்டில் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியதை செய்ய பிறருக்கு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களை தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் திரையை நானும் பலப்பெடுக்கவும் நல்லவராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் மாற்றங்கள் மறைந்து உம் ஆட்சியில் இருந்து ஒளிரும் பொருட்டு மாநில உலகளும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்டலம் நோக்கிய காத்திருகளை மாற்றம் பெறுவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆபத்தை எதிர்நோக்கி திருப்பதிகளாகிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும்
அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றக்கூடிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமண தாயின் நினைவு கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மதர்வின் நிறைவான் மாற்றியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை உறுத்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.